சொல்லிட்டு முடவாட்டு கால்ஸ் சொன்னாங்க. மிளகா தங்கரையே அவ்வளோ உடம்பு நல்லதுங்க. எங்கே கிடைக்குது? 20 ரூபாய்க்கு இது வாங்கி வச்சேன். நாளைக்கு சார் ஒரு 5 மணிக்கு அனுப்பி சந்தைக்கு எல்லா கீரையும் அங்கே வந்து எங்கள் சார் தானே வரணும். ஆனால் உங்கள் ஏரியாவிலேருந்து அவ்வளோ தூரம் வரணும், அதான் தோணுது. ரோட்லேயே வருவாங்கங்க. 20 ரூபா பேக்கெட் மயிலாடு சந்தையே விற்பாங்க சார் டைமில். ஆனால் உங்களுக்கு அங்கே ரேட்டு கூட இருக்கும். 20 ரூபா தான் ஒரு பேக்கெட்டு. அது வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. இன்னொன்று சொல்லுவாங்களே அந்த இது முருங்கத்தாங்கறி அந்த முள்ளு முள்ளா ஒன்று இருக்கும். தூதுவளை அதுதான் இடுப்பு உடம்பு அந்த காலத்தில் எங்கள் அம்மா இருக்குது. நாங்கள் பஞ்சவடி போகிறோம். மொரட்டான்லேருந்து அங்கேயே சொல்லிட்டீங்க. 2வது இது நியூஸும் இப்போ போகிறோம். அது ரீசார்ஜ் பண்ணாங்க. அதுவும் எனக்கு தெரியல. என்ன இனிமேல் செல்லில் போய் உக்காந்து ஒன்று அக்கா பார்க்கணும் பொழுது மெசேஜ் எல்லாம். இந்த பசங்க சொல்லி தர மாட்டேறானுவோ. மெமரி போயிடுச்சு. அதனால உள்ளே போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு. உங்கள் பொண்ணு பேரில் இந்த அக்கௌண்ட் நம்பர் இருந்தாலும் சரி, உங்கள் புள்ள பேரில் அக்கௌண்ட் நம்பர் இருந்தாலும் இப்போ அவருக்கு மெசேஜ் வரும். உங்கள் நம்பர் இல்லைன்னா இன்னும் எனக்கு ஒன்றும் வரல. வரும் 4 மணி நேரம் கழிச்சு வரும். வராமலாம் போகுது. எப்படி இருந்தாலும் வந்துடும். பஞ்சவடி ஆஞ்சநேயராமா? ஆமாம், ஆஞ்சநேயர் பஞ்சவடி வந்ததில்ல. இதுவும் பார்த்துருக்கேன். ரோட்லேயே இருக்கும் உயரமா. 18 அடியா 20 அடியா தெரியல. ஆஞ்சநேயர் நல்லா இருக்கும். பிரம்மாண்டம். ஒரு கல் ஒன்று இருக்கும். அது என்ன மிதக்குதுங்க. அதுதான் ஃபேமஸ். ராமர் அதில் தான் பாலம் கட்டினாரு. அதில் அதுக்குன்னு இல்லை. அந்த இது வந்து ராமர் அந்த தண்ணியில் வந்து அந்த கல் மிதக்கிற மாதிரி இன்னுமே மிதக்குதுப்பா. இங்கே வச்சிருக்காங்க. கோயிலில் ஒரு குண்டா மாரி இருக்கும். குண்டா மாரி பெருசா. அதில் ஒரே ஒரு கல்லை மட்டும் போட்டு வச்சிருப்போம். அந்த கல் வந்து கீழே போய் உட்காராது மிதக்கும். ஓமா ஒரு கோலம் அப்ப வீட்டுக்கு போகும்போது இப்படியே போயிடலாமா? நம்ம வழி இருக்கா? அப்படி திரும்பி அந்த தோல்கடை தாண்டி தான் போனோம். ஏன்னா ஃப்ளைட் மாதிரி அப்படியே கிராமத்துல பாகூர் அந்த குறிக்கலாம் பார்க்கணும். அதெல்லாம் பூந்து போகும். பூந்து போயிடலாமா? நிறைய இருக்கும். அது வந்து ஒரு மாதிரி கிராமம் மாதிரி இருக்கும்ல. பெட்ரோல் ஒரு 300 ரூபாய்க்கு போட்டுக்கிறீங்களா? எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. பெட்ரோல் பாண்டியில் போகும்போது பார்த்து போட்டுக்கலாமா? அங்கே ஏற்கனவே போட்ட பை மாரி. ஜாக்கெட் சூப்பராக இருக்குது. கலர் இங்கே பாரு. ஜாக்கெட் கலர் நல்லா ஜாக்கெட். இது என் தம்பி எடுத்து கொடுத்தான். தம்பினா பங்காளி இருக்குது பாருல்ல. நான் பங்காளி மூஞ்ச கட்டே மூஞ்சியா லட்சணமா இருக்காது. ஹாய் ஹாய் சொல்லு. டியரஸ்ட் ஃப்ரெண்டு. டியரஸ்ட்லாம் இல்லை. டியரஸ்ட் ஃப்ரெண்ட். ஆமாம். டியரஸ்ட் ஃப்ரெண்டு சித்தி தான். இருந்து ஒரு காலத்துடைய சித்தி தான் டியரஸ்ட் ஃப்ரெண்டு. அது கூட உங்கள் வீட்டில் தானே தங்குவாங்க. வந்தாங்கன்னா எங்கள் வீட்டுக்கு வந்தாங்களா? உங்ககிட்ட வர என்கிட்ட பேசினாங்களா? அப்புறம் எப்படி ஃப்ரெண்டு வந்த 3 நாள் வந்து போன அப்புறம் சொல்லாதேன்னுவாங்க. நான் தான் அவங்கள்ட்ட சொல்லுவேன். அப்புறம் ஏய் உங்கள் சித்தி வந்து போடாடி